Did you know that there are literally thousands of US universities to choose from? இந்த யூனிவர்சிட்டி செலெக்ஷன் ப்ராசஸே ரொம்ப டாண்டிங்கான ப்ராசஸ் தான். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து 40 lakhs 50 lakhs ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம், நம்ம நல்ல யூனிவர்சிட்டி போகணும்னு தான் நினைப்போம். But still, how do you select that 5 to 10 dream universities? Where to start? What is the filter criteria? What are the factors that we need to look for? And how to utilize the power of LinkedIn? So if you're someone who's really struggling to shortlist universities, watch this video fully to select your dream university and take your career to the next level. Welcome back to the channel again. This is Sandeep. In the channel, I'm making videos about master's preparation, masters in US, life in US, etc. etc. So the selection process போகிறதுக்கு முன்னாடியே as a first step, we had to select what specialization we are going to masters in. கம்ப்யூட்டர்ஸில் பண்ண போகிறோமா, இல்லை ஐடியா, டேட்டா சயின்ஸா, டேட்டா அனாலிட்டிக்ஸா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறப்போ நான் கிளியராக இருந்தேன், டேட்டா அனாலிட்டிக்ஸ் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் தான் பண்ண போகிறேன். டேட்டா சயின்ஸும் அடுத்த ஆப்ஷனாக வச்சுருந்தேன். ஐ ஹேட் லைக் 2 ஆப்ஷன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வைல் செலக்டிங் யூனிவர்சிட்டிஸ் we are going to base our universities based on the specialization. ஸோ இது பண்ணிட்டோன்னா as the next step we are going to select 20 to 30 universities. What we are going to do is we'll take Excel sheet or Google sheet and we'll start this process. ஸோ இப்போ இந்த blank ஷீட்டில் இந்த யூனிவர்சிட்டிஸ் ஃபில் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் we need something. ஸோ அதனால் we are going to use the university rankings வச்சு நம்ம வந்து இனிஷியல் 20 to 30 யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேங்கிங்ஸ் வந்து I would refer 2 websites. One is qsrankings.com, இன்னொன்று வந்து usnews.com. In QS rankings they have the world rankings. They don't have US based rankings. நான் வந்து I was not confident of my skills. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஐ வாஸ் லுக்கிங் அட் த டாப் 200 to 500 யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டில் பண்ண போகிறோமோ, மாஸ்டர்ஸ் பண்ண போகிறோமோ, அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வேர்ல்டு ரேங்கிங்ஸ் எடுத்து வித்தின் அந்த 200 to 500 ரேஞ்சுக்கு தான் நான் போனேன். நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ரியலி கான்ஃபிடென்ட் யூ கேன் கோ ஃபார் த டாப் 50 or டாப் 100. நம்ம நிறைய பேருக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்குது. வந்து என்ன பண்ணாலும் நம்ம வந்து அவ்வளோ ஒர்த் கம்மி எப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஐ வுட் சஜஸ்ட் பீயிங் மோர் கான்ஃபிடென்ட். செகண்ட் வெப்சைட் வந்து usnews.com. ஆனால் இது வந்து பே பண்ணணும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லாக்டாக இருக்குது. we need to pay $30 per year. ஆனால் கண்டிப்பாக நமக்கு வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணி தாராளமாக வாங்கலாம். 2 பேர் ஷேர் பண்ணால் $15 per year தான், which is completely worth it. வாங்கிட்டு இதில் வந்து we can look at the US rankings. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்குள்ளே என்ன நம்ம யூனிவர்சிட்டி ரேங்கிங் பார்க்கலாம். இன்ஜினியரிங்குள்ளே கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்பெஷலைசேஷன்ஸும் ரேங்கிங் பார்க்கலாம். ஐ வாஸ் லுக்கிங் அட் த டாப் 40 to 100 யூனிவர்சிட்டிஸ். சும்மா அந்த யூனிவர்சிட்டி பற்றி ஜென்ரலாக அதாவது ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் படிச்சுட்டு ஓகே இது நமக்கு சூட் ஆகாது அப்படின்னு படிச்சுட்டு நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டே வந்தேன். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் நமக்கு தான் தெரியும். அதை பேஸ் பண்ணி எந்த நம்பரில் பார்க்கணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் now we'll have one full list to work with. Now let's start applying the filter criteria. ஸோ இந்த ஃபில்டர் க்ரைட்டீரியாவுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது look at the GRE, TOEFL, IELTS cutoff scores, the tuition fees, cost of living, location, have a column for additional comments. So test score பொறுத்த வரைக்கும் GRE எடுத்துட்டோம்னா I have seen that many of the colleges waive off GRE. இப்போ நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ண யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸில் டேரெக்டாக போயிட்டு GRE ரெக்யர்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கிளியர் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா GRE தேவையில்லைன்னா $22,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 months 4 months படித்து எழுதுறது டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் அட் தட் அண்ட் இஃப் GRE இஸ் ரிக்வயர்ட் என்ன கட் ஆஃப் ஸ்கோர்னு போட்டிருப்பாங்க, மேபி யூ நீட் டு கெட் 310 above. ஸோ அந்த ஸ்கோர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஷீட்டை ஃபில் பண்ணிட்டே வரலாம். சிமிலர்லி டூ த சேம் ஃபார் TOEFL, IELTS. Most of the colleges accept either TOEFL or IELTS. Maybe you need to get 85 above, 90 above in TOEFL, or IELTS எடுத்தோம்னா மேபி 6 above or 6.5 above. ஸோ அந்த கட் ஆஃப் ஸ்கோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட் ஆஃப் ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் தான். there are thousands of applications coming. எல்லா அப்ளிகேஷனும் பார்க்க முடியாது. இந்த கட் ஆஃப் ஸ்கோர் வச்சு தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டியூஷன் ஃபீஸ். US பொறுத்த வரைக்கும் there are public universities, private universities. Public universities are much cheaper compared to private. I would suggest going for public universities. Unless you are like very well off financially, நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்கன்னா then you can go for private. ஒரு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு அந்த யூனிவர்சிட்டி நேம் வித் டியூஷன் ஃபீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் ஆஸ்டினோட வெப்சைட் போயிருங்க. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கோர்ஸ் பண்ணுறோன்னா அது போட்டுட்டு ஸ்டேட்டஸ் வந்து we are all non-residents or international. non-resident international ஃபீஸ் டிஃபரன்ஸ் இல்லை. நம்ம வந்து பெர் செமஸ்டர் we have to take a minimum of 3 courses. ஒரு கோர்ஸ் வந்து 3 hours, ஸோ 3 courses 9 hours. ஸோ இதுக்கு ஒரு டியூஷன் ஃபீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நம்ம we have to go to the website and note down the tuition fees for a semester. ஸோ இது வந்து யூஸ்வலாக அரௌண்ட் 10,000 to 20,000 இருக்கும். திஸ் வில் play a crucial factor in selecting the final universities. அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங். இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 50% வரது வந்து நம்மளோட அகாமடேஷன். அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், வைஃபை, ஃபோன் பில், அதுக்கப்புறம் கிராசரிஸ், அவுட் சைட் ஃபுட், transportation. So cost of living வந்து it varies greatly depending on the location. For example, New York, San Francisco, Boston, Chicago,
these are like very expensive. Comparatively, cities like Dallas, Florida, Atlanta, இதெல்லாம் கொஞ்சம் cheaper தான். For looking at this number, I would suggest going to this website, worldpopulationreview.com. Each stateக்கு வந்து போட்டிருக்காங்க cost of living index. So 100 is calculated as the baseline national average. அந்த 100லேருந்து if it goes up, it's above the average. If it goes below 100, it's below the average. New York cost of living index வந்து 125.1, 25% above the national average. City levelக்கு போனோம்னா you can go to numbeo.com. You can put the city name and you can get all the numbers. சாப்பிட்றதுலேருந்து ஹவுசிங்லேருந்து எல்லாமே இதில் வந்துடும். ஸோ எனக்கு வந்து இது ஒரு க்ரூஷியல் ஃபேக்டராக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து சிகாகோவில் யூனிவர்சிட்டி கிடைச்சது, டாலஸ்லேயும் கிடைச்சது. பட் ஐ வென்ட் ஃபார் டாலஸ் பிகாஸ் இட் ஹேட் அ லோவர் காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டியூஷன் ஃபீஸ். ஃபைனலி ஐ வுட் ஹேவ் லொகேஷன் அண்ட் நோன் கான்டாக்ட்ஸ். இஃப் யூ கோ ஃபார் நார்த் யூஎஸ் லைக் நியூயார்க், சிகாகோ, பாஸ்டன் இந்த மாதிரிலாம் போகிறப்போ the winters are extremely severe. அப்புறம் summers are more milder, rainfall நிறைய இருக்கும். இதே வந்து சவுத் இந்த மாதிரி ஃப்ளாரிடா, டெக்ஸஸ், அரிசோனாலாம் வந்தோன்னா winters will not be very severe, மேபி அரவுண்ட் தட் 0 degree அந்த மாதிரி இருக்கும். சம்மர் வில் பி வெரி ஹாட். அண்ட் கலிஃபோர்னியா போனோன்னா த்ரூ அவுட் த இயர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு வந்து குளிர் வந்து ஒத்துக்காது. ஸோ அதனாலேயே நான் வந்து நார்த் யூனிவர்சிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஐ வாஸ் லுக்கிங் அட் த சதர்ன் யூனிவர்சிட்டிஸ் லைக் ஃப்ளாரிடா, டெக்ஸஸ், அரிசோனா எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நோன் கான்டாக்ட்ஸ், இஃப் யூ நோ சம்மன் இன் தட் யூனிவர்சிட்டி ஆர் தட் சிட்டி, that can be a very big advantage. இங்கே டாலஸ் வர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா they have relatives or some known people in this city. புது கண்ட்ரி வர்றப்போ if you know some people, you'll feel lot safer. And lastly வந்து இது ஃபில்டர் கிரைட்டீரியா இல்லை, try to go for a STEM course, because if you go for a STEM course, நம்ம கிராஜுவேஷன் முடிச்சுட்டு we have 3 years visa. இதே நான் ஸ்டெம் கோர்ஸ் போனால் 1 year தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து I am assuming that you have this Excel sheet with all these data points filled in. We have to select the final 6 to 8 universities மாதிரி categorize it into ambitious, moderate and safe. So ambitiousனா anything which is very hard to get into, அதெல்லாம் ambitious, பட் அதுதான் ட்ரீம் யூனிவர்சிட்டி. மாடரேட்னா 50-50 சான்ஸ், கன்ஃபார்மாக அப்ளை பண்ணால் கிடைக்குங்கிறது சேஃப். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ அப்ளைங் ஃபார் 6 universities, then we can go for 2 ambitious, 2 moderate, 2 safe. நான் என்ன பண்ணேன்னா நான் 5 தான் அப்ளை பண்ணேன். ஸோ ஐ வென்ட் ஃபார் 1 ambitious, 3 moderate and 1 safe. பட் நீங்கள் இது ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. யூ கேன் ஈவன் கோ ஃபார் 5 ambitious or 5 moderate or 5 safe. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். உங்களுக்கு வந்து 30 யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து யூ brought it down to 15 மேபி. இப்போ இந்த 15லேருந்து இப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, ஐம் கோயிங் டு கிவ் யூ 3 பவர்ஃபுல் டிப்ஸ் டு செலக்ட் த ஃபைனல் 6 to 8 யூனிவர்சிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரீச்சிங் அவுட் டு அண்டர் கிராஜுவேட் அலுமினை, உங்கள் காலேஜ் சீனியர்ஸ் ஆர் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிரதர் சிஸ்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். மேபி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்க லிஸ்ட்லேருந்து அந்த யூனிவர்சிட்டிலேயே படிக்கிற ஆளாக இருந்தால் அவங்ககிட்ட கேட்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன், ஹானஸ்ட் ஒப்பீனியன் கிடைக்கும். அப்படி அந்த யூனிவர்சிட்டிஸில் அவங்க படிக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் யூ கேன் ரீச் அவுட் டு them asking for how this university is. Maybe they know some contacts. I reached out to some people in US and asking them about these different universities. You have to use LinkedIn. LinkedIn is a very underrated tool. LinkedIn we can put the university name in the search bar. And the university put on we'll get this list of people who are studying in the university. So we can try reaching out to them. எல்லாருமே எல்லாம் ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 10 பேருக்கு அமிச்சா they might be 1 or 2 people replying. But I did this. இந்த மாதிரி தான் பண்ணேன். And while sending the request, try to have a personalized invite. Don't just send the connection request. Reply வந்ததுக்கு அப்புறம் we can try asking for WhatsApp number or we can even schedule calls. நான்லாம் கால் பண்ணிலாம் பேசியிருக்கேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் திஸ் இஸ் வெரி எஃபெக்டிவ். அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தான் பெஸ்ட் ஃபீட்பேக் கிடைக்கும். இது எல்லாமே பண்ணிட்டு கூட உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆஸ் அ தேர்ட் ஆப்ஷன் யூ கேன் கோ ஃபார் கன்சல்டன்சிஸ். இந்த கன்சல்டன்சிஸ் போகிறதுக்கு முன்னாடி டூ யர் ஓன் ரிசர்ச். வி கேன் ட்ரை டு கெட் தேர் ஒப்பீனியன். மேபி அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டும் நம்ம லிஸ்ட்டு கம்பேர் பண்ணி ஓகே வாட் ஆர் மேட்சிங், வாட் ஆர் நாட் மேட்சிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் ஜஸ்ட் யூஸ் தெம் அஸ் அ கைடிங் ஃபேக்டர். கம்ப்ளீட்டாக அவங்களை ட்ரஸ்ட் பண்ண வேணாம். தட்ஸ் இட். இதுதான் நான் ஃபாலோ பண்ண A to Z ப்ராசஸ். இஃப் யூ ஃபாலோ திஸ் யூ வில் ஆல்சோ கெட் தட். அண்ட் இது பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கோ ஹெட் அண்ட் அப்ளை ஃபார் த யூனிவர்சிட்டிஸ். அது செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். ஹோப் யூ guys enjoyed this video. And if you have not checked out my other masters in US video, I have done a couple of videos like how is life during masters, how is life after masters. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணலன்னா ப்ளீஸ் செக் த லிங்க்ஸ் above. லைஃப் எப்படி இருக்குது நிஜமாவே அப்படிங்கிறது ஹானஸ்ட் ஒப்பீனியன் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் டோன்ட் forget to check out my complete masters in US playlist too. And let me know what you think about this video in the comment section. Please share this video to all your friends who want to pursue masters. நிறைய questions இருக்கும் அவங்களுக்கு. Please share this video. Please like and subscribe to the channel. See you again with another video. Bye.